ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி சின்ன சின்ன குறிப்பு வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். வேஸ்ட்டை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில குறிப்பு வகைகள் இருக்குது. கிச்சன் டிப்ஸும் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. இப்போ ரொம்ப நாள் கழித்து தான் போடுறேன். இதில் இருக்க குறிப்புகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ் ஆகும். குறிப்புகள் 1000, அதில் சில உங்களோட இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பை பற்றி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இது பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸ் எல்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா, அதுவும் சாக்லேட் வேஃபர் சாக்லேட் வரும் இல்லைங்களா, அந்த பாக்ஸஸ் தாங்க எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிட்ட பிறகு அப்படியே தூக்கி போட்டுவாங்க. அதை எப்படி வச்சு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த கிளிட்டர் ஷீட்டுன்ட்டு கடையில் கிடைக்கும். அதை வாங்கி தான் நான் இதில் பேஸ்ட் பண்ணலான்னுட்டு, என்னென்னா காயின் பாக்ஸாக நான் வந்து பசங்களுக்கு செய்யலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருந்தேங்க. இந்த நைஃபை வந்து ப்ரீஹீட் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி நம்ம சென்டராக பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த பாக்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீஹீட் பண்ணாலும் கூட அது இரும்பாக இருக்கவே நம்மளால் வந்து அதை ஓட்ட போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ளூ வச்சு இந்த பாக்ஸ் கேப் வந்து தொலைஞ்சிடுச்சு. நான் வேறு கேப் எடுத்திருந்தேன், அதை வந்து இதனோட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஸோ மிடில், அதாவது நடுவில் இருக்க கேப் தொலைஞ்சிடுச்சு. அது இருந்திருந்தால் இன்னும் சூப்பராகவே பண்ணியிருக்கலாம். சரி, இதுக்கு வந்து ஒரு ஹேட் மாதிரி இருக்கும் அப்படின்றது இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். இது கீழே பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஷீட் வந்து நான் ஸ்டிக்கர் டைப் வாங்கியிருந்தேன். அதையும் நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணாலே போதுங்க. ஒரு சிலர் வந்து நார்மல் கிளிட்டர் ஷீட் வாங்கினீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப் வாங்கிக்கோங்க. நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டான ஐட்டம்ஸ் இருக்கும். பசங்கக்கிட்ட வந்து இந்த லீவ் டேஸில் கூட கொடுத்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம வந்து ஒர்க் பண்ண கொடுக்கலாம். ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறத விட பசங்கக்கிட்ட கூட இந்த மாதிரி காயின் பாக்ஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பென்சில் பாக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணலாங்க. காயின் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஹனி காயின் பாக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கூட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த எது சொல்கிறது, இந்த தேனோட பாக்ஸ் வரும் இல்லைங்களா, அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ 2 கிளிட்டர் ஷீட் எடுத்துருந்தேன். கீழே ஒன்றும் மேலே ஒன்றும் இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து காயின் பாக்ஸ் வந்து மேலே அப்படியே தெரியறதுனால இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி மேலேயும் பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த ஹோல்ஸ் எங்கே இருக்கோ அதே மாதிரி போட்டு நம்ம காயின் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு கீழே நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணணுன்னாலும் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. இது இல்லாத பார்த்திங்கன்னா இதை ஃப்ளவர் வாஷாக கூட வச்சுக்கலாம். நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட பேப்பர் ஃப்ளவர்ஸ் செஞ்சு கூட நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாலக்கீரை வாங்கியிருந்தேங்க. எப்பயுமே பாலக்கீரை கூட்டோ இல்லை சாம்பாரோ விற்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பாலக்கீரையை நல்லா அலசிக்கலாம். சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்றதுக்காக அதை எடுத்திருக்கேன். ஒரு 15 வெங்காயம், சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சப்பாத்தியோடையோ சாதத்தோடையோ எல்லாம் சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பூண்டு ஒரு 15 அந்த பல்லு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெட் சில்லி பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அதை கொஞ்சமும் மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லாததுனால இதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் நான் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணலை, வெறுமா இந்த வெங்காயம் போட்டு மட்டும்தான் அரைச்சி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் வந்து கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாலக்கீரை சப்பாத்தி செய்யலாங்க. பாலக்கீரையில் அதாவது முறுக்கு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வகைகள் செய்யலாம். எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். சப்பாத்தியெல்லாம் எனக்கு சூப்பராகவே வந்திருந்தது. அப்புறம் பாலக்கீரை புலாவ் செஞ்சுருந்தேங்க. அதுவும் செம்மையாக இருந்தது. அதில் வந்து பட்டாணி மட்டும் போட்டு சோயா போட்டு செஞ்சுருந்தேன். அருமையாக இருந்தது. அந்த பாலக்கீரையை நீங்கள் செய்யும் போது, புலாவ் செய்யும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அது கூட புதினா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஜீரகம்லாம் புரிஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, பச்சையாக நம்ம வெங்காயம் அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தெரியும், பட் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையே படுங்க. ஏன்னா பச்சையாக அரைச்சதுனால அந்த வாசமெல்லாம் போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ பாலக்கீரையை நம்ம பொடியாக அரைஞ்சி எடுத்துக்கலாம். இது வந்து என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தியோடலாம் சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் சாதம் சூடாக வச்சு சாதத்தோட கிழங்கு பொரியல் வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு வைக்கலாம், சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரி ஏதாவது பொரியல் வச்சுட்டு இது கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது கீரைங்கள்லாம் க்ளீன் பண்ணி நம்ம ஒரு
ஜிப்லாக் கவர் உள்ள போட்டு வச்சுட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நீங்கள் வந்து வாஷ் பண்ணாத வச்சிட்டிங்கனாலே போதும். வாஷ் பண்ணிட்டா தாங்க அந்த சொதன்னு ஆகிடும். இந்த மாதிரி நான் முந்தின நாளே க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும், என்னால் முடியல, அதனால் ப்ரெசென்ட்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்படி பண்ணிவிட்டேன். அந்த கடாய் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து செட் ஆகலைன்றதுனால வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்றதுனால வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து பாலக்கீரை எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். என்னடா அது காமிக்கும் போது ஒன்று இருந்தது இப்போ ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் எனக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் வேறு மாற்றிட்டேன். இப்போ இதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கீரை போட்டால் கூட பார்த்திங்கன்னா அது கொஞ்சமாக அளவு வர மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் செய்யும் போது எத்தனை பேர் இருக்காங்களோ 2 கட்டு வேணும்னாலும் அந்த மாதிரி வாங்கி செய்யுங்க. கீரைகள்லாம் ரொம்பவே நல்லது, அதுலேயும் பாலக்கீரை இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. இது வந்து நல்லா இதிலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சுண்ட வந்ததுன்னா சூப்பரான கிரேவி தயார். இதில் வந்து நீங்கள் பட்டரோ இல்லை கீயோ கொஞ்சோண்டு போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் கவர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஜிப்லாக் கவர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கவர் பார்த்திங்கன்னா நான் பட்டாணி வந்து வாங்கியிருந்தேங்க. கொஞ்சம் மலிவாக கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சு ஒரு 10 நாள் ஆகிட்டுருக்கும். இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டோன்னா சூப்பராகவே இருக்கும். அந்த ஃப்ரீசருக்கு டவுனில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு அதனால் மறுபடியும் எனக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து புலாவ் செய்யும் போதோ அப்படி இல்லைன்னா குருமா வைக்கும் போதோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இதை எடுத்து நான் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் கீரை செய்யும் போது கூட ஒரு பிடி அளவு எடுத்து போட்டு பொரியலுக்கோ இதுக்கோ கொடுக்கலாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. பட்டாணியெல்லாம் ரொம்ப நல்லது. சீசன் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 10 kg அந்த மாதிரிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறாங்க. நான் வந்து சரி ஒரு 3 kgயாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருந்தா சூப்பராக இருந்ததுங்க. ஒரு 10 days மேலே கூட இருந்தது. அதனால தான் அவங்கெல்லாம் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் 1 year கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நான் வெந்தயமும் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயமும் பச்சை பயிரும் முளை கட்டி வச்சுருக்கேங்க. 2 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நான் அரிசி எதுவுமே ஆட் பண்ணலை. ஒரு சிலர் வந்து அரிசி ஆட் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். அது பசங்களுக்கெல்லாமும் எனக்கு சூப்பராக இருந்தது. வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு, இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் கூட ஒரு 3 வெங்காயத்தை ஆட் பண்ணி இந்த மாதிரி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பேஸ்ட்டாக. சூப்பரான பச்சைப்பயிர் தோசை தயாராகிடும். இதிலே நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே வருதுங்க. இப்போ இந்த தோசையை நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஸ்டிக்கியாக இருந்தது. பட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அடை மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பச்சைப்பயிர் முளை கட்டினதுனால தான் அந்த பிடிக்குது. பச்சைப்பயிரை வெறுமா அரைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டிக்கியாக பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி. அது மட்டும் இல்லைங்க, பச்சைப்பயிர் முளை கட்டி அப்படியே சாலடாகவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அது கூட போமோகிரானட், தேங்காய் அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய வகையான டிப்ஸ் வகைகள் போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகளை போட்டிருக்கேங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு குறிப்புகள் யூஸ் ஆகும். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.